ஒரு 1228 கிலோமீட்டர் அன்ரிசர்வேஷனில் ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ சத்தியமாக என் லைஃப்பில் இதான் ஃபஸ்ட் டைமு மும்பையிலேருந்து சென்னைக்கு ட்ராவல் பண்ணிட்டு வரேன். மும்பையில் இருக்க கல்யாண் ஜங்ஷன்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரதுக்கு டிக்கெட் ரேட் வந்து 335 ரூபா தான். பட் அந்த 335 ரூபா கம்மியாக இருக்குன்னு நினச்சி நீங்கள் அந்த அன்ரிசர்வேஷனில் வந்துட்டீங்கன்னு வச்சிங்களா, கண்டிப்பாக சொல்கிறேன் வாழ்க்கையே வெத்துருவீங்க. அந்தளவுக்கு நம்மளை ஆக்கிடுவாங்க. அப்புறம் ஏன்டா நீ வந்தேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல, அதனால தான் நான் வந்து அன்ரிசர்வேஷனில் வந்தேன். லாங்குவேஜும் மஸ்ட்டுங்க. கண்டிப்பாக நம்மளுக்கு ஹிந்தி தெரியணும், இல்லைனா மராத்தி தெரியணும், அப்படி இல்லைன்னு வச்சிங்களா இங்கிலீஷ் ஆச்சு நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியணும். அது இல்லாமல் இந்த நாட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுறது உண்மையிலே ரொம்ப கஷ்டம். பயங்கரமான வந்து அங்கே சம்பவம்லாம் நடக்கும். ஃபோனு அதே போல் நீங்கள் பஸ்லாம் வச்சுன்னு வச்சிங்களா, நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு வச்சிங்களா கண்டிப்பாக உங்களை எல்லாத்தையுமே சுட்டுருவாங்க. அந்த அளவுக்கு எல்லாமே ப்ரிப்பேராக ரெடியாக இருப்பாங்க. நீ ஏன்டா மும்பை போகணும் தானே கேட்குறீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா அரியர் காரை எடுத்துகிட்டு போயிட்டு மும்பையில் ட்ராப் பண்ணுற ஒரு டியூட்டி போட்டிருந்தேன்ல, ஸோ அதுக்கோசம் தான் மும்பை போயிருந்தேன். அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி திரும்பி சென்னைக்கு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக சென்னைக்கு வந்து சேஃபாக ரீச் ஆகிட்டேன். தேங்க்யூ, பை. அடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்.